வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது நிஜக்கண். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால நாட்டின் 36வது போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்ட தேசபந்து தென்னகோன் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து அவருடைய பதவி செயலிழக்கப்பட்டது. எனினும் அரசியலமைப்பு ரீதியாக பதில் போலீஸ் மா அதிபர் பதவி அவரிடம் காணப்பட்டிருக்கின்றது. தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்திருக்கிறதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லாமல் குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நேற்று பிற்பகல், அதாவது 25ஆம் தேதி நேற்றைய தினம் பிற்பகல் 12:15 மணிக்கு நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதோட இலங்கை சட்டத்தின்படி போலீஸ் மா அதிபர் பதவியை நீக்கிறது ஒரு சிக்கலான சூழ்நிலை என்பதே இதற்கு காரணம். எனினும் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இந்த செயல்முறை எளிதானது என்று கூறப்படுகின்றது. இலங்கை அரசியலமைப்பு பிரிவு 41C மற்றும் 2002ஆம் ஆண்டு 5ஆம் எண் அதிகாரிகள் சட்டத்தின் கீழ் அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்கு உட்பட்டு போலீஸ் மா அதிபர் ஒருவர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்றார். அதோட ஒரு போலீஸ் மா அதிபரை நீக்கிறதுக்கு கடுமையான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். ஆக தவறான நடத்தை, திறமையின்மை அல்லது பிற கடுமையான தவறுகளுக்கான சான்றுகள் இருந்தால் ஜனாதிபதி பதவி நீக்க நடவடிக்கைகளை தொடங்கலாம். பொதுவாக 3 பேர் கொண்ட குழுவின் விசாரணை இதற்கு தேவைப்படும். அத்தகைய விசாரணையின் முடிவு தவறுகளை உறுதிப்படுத்தினால் அது போலீஸ் மா அதிபரின் பதவி நீக்கத்திற்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் அரசியலமைப்பு சபையின் மேற்பார்வை செயல்முறையின் நியாயத்தை இது உறுதி செய்திருக்கின்றது. தேசபந்து தென்னகோன் வழக்கில் அவரது நிலைமை சட்ட மற்றும் நடைமுறை சூழ்நிலைகளால் சிக்கலானது. அவரது நியமனத்தை எதிர்த்து பல அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அடுத்து ஜூலை 24, 2024ஆம் ஆண்டு அன்று அவரது பதவி உயர் நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டது. அத்தோடு சித்திரவதை குற்றச்சாட்டுகள் டிசம்பர் 2023 உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட 2011 சம்பவத்திலிருந்து உருவானது மற்றும் 2022 போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க அவர் தவறியதை குறித்த மனுக்கள் மேற்கோள் காட்டின. வழக்கு தீர்க்கப்படும் வரை அவர் போலீஸ் மா அதிபராக பணியாற்றுவதற்கு உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு தடை செய்திருக்கின்றது. வழக்கு நிலுவையில் இருக்கிறதால பதவி இன்னும் நீக்கப்படாமல் உள்ளது. இருப்பினும் அவர் முறையாக நீக்கப்படாததன் காரணமாக அவர் அந்த பதவியில் நீடிக்கும் நிலை தற்போது காணப்படுகின்றது. மேலும் தென்னகோன் தற்போது விளக்கமறியலில் உள்ளார். 2 வாரங்களுக்கு மேலாக பிடியாணை உத்தரவிலிருந்து தப்பிய பிறகு மார்ச் 19, அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானமையும் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாகவே இருந்த நிலையில் டிசம்பர் 2023 வெலிகமவில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அங்கு ஒரு போலீஸ் அதிகாரியின் மரணத்திற்கு வழிவகுத்த அங்கீகரிக்கப்படாத நடவடிக்கையை ஏற்பாடு செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு பிணை மறுக்கப்பட்டு ஏப்ரல் 3, 2025 வரை பிடியாணையில் வைக்க செய்யப்பட்டது. அதோட இது அவரது கடமைகளை செய்யும் திறனை மேலும் முடக்கும் விதமாக மாறியிருக்கின்றது. அப்படியானால் அவரது பதவியை நீக்க முடியுமா? ஆம், பின்வரும் சூழ்நிலைகளில் அது சட்டபூர்வமாக சாத்தியமான ஒன்றாகும். அதாவது உயர் நீதிமன்ற வழக்கின் முடிவு நிலுவையில் உள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் அவரது நியமனத்திற்கு எதிராக இறுதி தீர்ப்பை வழங்கி அது அரசியலமைப்பிற்கு விரோதமானது அல்லது செல்லாது என்று கண்டறிந்தால் அவரது பதவி நிறுத்தப்படலாம். எனினும் அதனை அது விரைவில் நடத்த முடியாது. உயர் நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவு, அதாவது சித்திரவதை தொடர்பான உத்தரவு
அல்லது புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதியின் ஒப்புதல் மற்றும் அரசியலமைப்பு சபையின் மறு ஆய்வுக்கு உட்பட்டு பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கும் விதமாக தேசிய போலீஸ் திணைக்களத்திடம் ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பரிந்துரைக்கலாம். அதோட நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தவுடன் அதன்படி செயல்பட ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. மாத்தறை துப்பாக்கிச்சூடு வழக்கில் அல்லது வேறு ஏதேனும் குற்றவியல் வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவி வகிக்க தகுதியற்றவராக கருதப்படுவார் என்றதுமே இங்கு குறிப்பிடத்தக்கது. அதோட இதன்படி பதவி நீக்க நடவடிக்கைகள் பின்பற்றப்படும் எனினும் இன்னும் முறையான விலகல் எதுவும் இல்லை. ஆக தென்னக்கோன் மீதான சர்ச்சைகள் தீர்க்கப்படும் வரை போலீஸ் தலைமைத்துவத்தில் ஒரு நடைமுறை மாற்றத்தை குறிக்கும் வகையில் செப்டம்பர் 27, 2024 27 அன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரியந்த வீரசூரியவை பிரதி போலீஸ் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டமையும் யாவரும் அறிந்த விடயமாகவே இருக்கின்ற நிலையில தீர்க்கப்படாத சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அரசியலமைப்பு பொறிமுறையின் சிக்கல்கள் காரணமாக அவர் முறையான பதவி நீக்க செயல்முறையை முன்னெடுக்கவில்லை என்றதுமே இங்க சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில நவம்பர் 24, 2023 அன்று ஓய்வு பெற்ற போலீஸ் கண்காணிப்பாளர் CD விக்ரமரத்னவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 4 சந்தர்ப்பங்களில் அவருக்கான சேவையை நீட்டித்தார். எனினும் 3வது மற்றும் 4வது முறையாக சேவையை நீட்டிக்க அரசியலமைப்பு சபையின் அனுமதி பெறவில்லை. அதோட போலீஸ் மாதிபர் பதவிக்கு உரிமை கோரும் பட்டியலில் இருந்த மூத்த அதிகாரிகளாக நிலந்த ஜெயவர்தன அதாவது நிர்வாக பிரிவு, லலித் பதிநாயக்க வடமேற்கு மாகாணம், தேசபந்து தென்னக்கோன் மேற்கு மாகாணம் மற்றும் பிரியந்த வீரசூரிய குற்றப்பிரிவுக்கு பொறுப்பானவர் ஆகியோரின் பெயர்கள் போலீஸ் துறையின் பட்டியலின்படி அடுத்த பதவி நிலைக்கு முன்னணியில் இருந்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு பிரிவுகள் 41C மற்றும் 61E விதிகளின்படி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களின்படி கடந்த ஆண்டு தேசபந்து தென்னக்கோனை பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து பதில் போலீஸ் மா அதிபராக நியமித்தார். அதோட தொடர்ந்து 3 மாதங்களுக்கு பிறகு ரணில் அவரை போலீஸ் மா அதிபர் பதவிக்கு உயர்த்தினார். ஏப்ரல் அதாவது 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 அன்று கொழும்பில் உள்ள கொச்சிக்கடை தேவாலயம் உட்பட நாடு முழுவதும் 8 இடங்களில் தற்கொலை குண்டுவெடிப்புகள் நடைபெற்ற போது தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக செயல்பட்டமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில அப்போது தேசபந்து தென்னக்கோனின் அதிகார வரம்பிற்குட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கின்ற கட்டுவாப்பிட்டி கத்தோலிக்க தேவாலயமும் தற்கொலை குண்டுதாரியால் தாக்கப்பட்டது. இந்த தாக்குதல்கள் குறித்து விசாரிக்க அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செப்டம்பர் அதாவது 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 அன்று 5 பேர் கொண்ட விசாரணை குழுவை நியமித்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் ஆணைக்குழு சமர்ப்பித்த இறுதி அறிக்கையின்படி அப்போது போலீஸ் துறையின் கொழும்பு வடக்கு பிரிவுக்கான உயர் பதவியில் இருந்து தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.